வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா 15 இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பாதர் யூ. ஐ டோன்ட் வாண்ட் டு பாதர் யூனா நான் உன்னை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. அடுத்த சென்டென்ஸ், நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ நோ வாட் யூ ஆர் கோயிங் டு சே. ஐ நோ வாட் யூ ஆர் கோயிங் டு சே அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ நோ வாட் யூ ஆர் கோயிங் டு சே. அடுத்தது, நீங்கள் என்னை தனியாக இருக்க விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வாண்ட் யூ டு லீவ் மீ அலோன். ஐ வாண்ட் யூ டு லீவ் மீ அலோன். ஐ வாண்ட் யூ டு லீவ் மீ அலோன் அப்படின்னா நீங்கள் என்னை தனியாக விட்டுவிட வேண்டும் அல்லது தனியாக இருக்க விட வேண்டும். அடுத்த நெக்ஸ்ட் ஒன், நான் ஏதாவது தவறு செய்தேனா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டிட் ஐ டூ எனிதிங் ராங். டிட் ஐ டூ எனிதிங் ராங் அப்படின்னா நான் ஏதாவது தவறு செய்தேனா. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அல்லது நீ ஏன் என் மீது கோபப்படுகிறாய். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா ஒய் ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ. ஒய் ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ. த நெக்ஸ்ட் ஒன், நேற்று என்ன செய்தாய் சொல்லு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா எஸ்டர்டே வாட் டிட் யூ டூ டெல் மீ. எஸ்டர்டே வாட் டிட் யூ டூ. What did you do? Tell me. The next one, நான் உன்னை பிறகு பார்க்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா I will see you later. I will see you later. நான் உன்னை பிறகு பார்க்கிறேன். The next one, உங்களை தொந்தரவு செய்வதற்கு வருந்துகிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் I am sorry to bother you. I am sorry to bother you அப்படின்னா நான் உங்களை தொந்தரவு செய்வதற்கு வருந்துகிறேன். I am sorry to bother you. The next one, மதிய உணவு சாப்பிட நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா I have to go home to have lunch. I have to go home to have lunch அப்படின்னா மதிய உணவு சாப்பிட நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆம் அது சரிதான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா எஸ் தட்ஸ் ரைட். எஸ் தட்ஸ் ரைட். ஆம் அது சரிதான். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், எனக்கு நிஜமாகவே பசிக்கிறது. அதாவது எனக்கு நிஜமாகவே பசிக்கிறது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா ஐ ஆம் ரியலி ஹங்க்ரி. ஹங்க்ரி. ஐ ஆம் ரியலி ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு நிஜமாகவே பசிக்கிறது. ஹங்க்ரினா பசியாக இருக்கிறது. ஐ ஆம் ரியலி ஹங்க்ரினா எனக்கு நிஜமாகவே பசிக்கிறது. அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மதிய உணவு தயாராக உள்ளதா. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா இஸ் லஞ்ச் ரெடி. இஸ் லஞ்ச் ரெடி. மதிய உணவு தயாராக உள்ளதா. மதிய உணவு தயாராக உள்ளதா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் இஸ் லஞ்ச் ரெடி. அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் ஏன் அதை செய்ய வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஒய் ஷுட் ஐ டூ தட். ஒய் ஷுட் ஐ டூ தட் அப்படின்னா நான் ஏன் அதை செய்ய வேண்டும். ஒய் ஷுட் ஐ டூ தட் அப்படின்னா நான் ஏன் அதை செய்ய வேண்டும். அடுத்த நெக்ஸ்ட் ஒன், நீ உன் அறையை சுத்தம் செய்ய வேண்டும். நீ உன் அறையை சுத்தம் செய்ய வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா யூ ஹாவ் டு க்ளீன் யுவர் ரூம். க்ளீன் பண்ணுறதுனா சுத்தம் செய்கிறது. நீ உன் அறையை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னா அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் யூ ஹாவ் டு க்ளீன் யுவர் ரூம். அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு யார் அப்படி சொன்னது. உனக்கு யார் அப்படி சொன்னது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹூ டோல்டு யூ சம்திங் லைக் தட். ஹூ டோல்டு யூ சம்திங் லைக் தட் அப்படின்னா உனக்கு யார் அப்படி, அதாவது அந்த மாதிரி சொன்னது யார் அப்படின்னு கேட்குறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஹூ டோல்டு யூ சம்திங் லைக் தட். உனக்கு யார் அப்படி சொன்னது அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஹூ டோல்டு யூ சம்திங் லைக் தட். ஸோ இந்த சென்டென்சஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.